அக்காம்ப்ளிஷ்ட். இதுக்கப்புறம் நானே வந்து சொன்னாலும் பிளானை கேன்சல் பண்ணாதீங்க. சார், கிருக்கு என்னமோ ஆச்சு, கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஐயோ கிரு, என்னாச்சு? முள்ளு மாட்டிக்கிச்சா? நான் என்ன போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். மீனா? ஆமாம், முள்ளால் தானே எடுக்கணும். கிரு, நல்ல லெங்க்த்தான முள் இருக்கிற மீனாக வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஓகே ரைட், நீங்கள் பார்த்துங்க. ஏ கிரு, படிக்கிறீங்களா? வேணாமா? நீங்கள் சொல்லுங்கள். நீ என்னலாம் லவ் ஃபெயிலியரு? ஏன் எனக்கெல்லாம் செஞ்சு விட்டாங்க பேர். வந்ததும் தெரில, போனதும் தெரில. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன தென்னை மரம்லாம் யாரை சொன்னாங்க? தென்னை மரத்தை ஏஞ்சி ஆட போங்க ஜி, தோரணை கட்ட குறுத்த இருக்கானா? ஹலோ, நீ என் பர்த்டே கூட கால் பண்ண மாட்டியா? பல நிலைமையில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பெருசாக பண்ணியிருப்பேன். இப்போ என்னால் வேறு எதுவும் யோசிக்க முடியல நீரா. எனக்கு உன் சிச்சுவேஷன் புரியுது. உன்கிட்ட இருந்து ஒரு பர்த்டே விஷ் வந்திருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். எப்படி சும்மா சாதாரணமாக தேர்ட் பர்சன் மாரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறியா? என்ன பேசுகிற நீ? நீ எப்படி தேர்ட் பர்சன் ஆகுவ? ஹோல் டே உன் கால்க்காக வெயிட் பண்ண தெரியுமா? உன் பர்த்டே நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் உனக்கு தெரியும். வெறும் விஷ் மட்டும் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருந்திடலாமே. அருண், என்ன லாஜிக் இது? நான் தான் வேற எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன்ல. ஆமாம், ஏன்னா உனக்கு தான் தெரியும்ல எனக்கு வக்கு இல்லைன்னு. இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணுறதானே. ஏன் சைக்கோ மாதிரி பேசுற? நீ ஆடம்பரமாக செஞ்சால் தான் நான் சந்தோஷப்படுவேன் நீ நினச்சா யூ ஆர் ஸோ ராங். இவ்வளோதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியா? பேசாமல் ஃபோனை வச்சிரு. தென்னை மரத்தில் ஏறி கீழே தான் சிம்பத்தியில் லவ் வந்துச்சு. ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா பேசாமல் மீண்டும் அந்த தென்னை மரத்தில் ஏறி தற்கொலையே பண்ணியிருக்கலாம்னு தோணுது. நான் இப்போ வேணுமாண்ணா? வேணாங்களா? டேய் என்ன போய் வீட்டில் விட்றா. வீட்டிலே அடிக்கலான்றீங்களா? டிவியில் ஒரு பெரிய பிரபலம் ஆயிடலாமா? ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதே. நானோக்காக்கா சொன்ன மாதிரி நான் நல்ல பையனா? என்ன முடிவெட்டிருக்கீங்க? சிக்கன் சாப்பிடல? சாப்பிட்றேன். அது வரைக்கும் தாங்கமான்னு தெரியாது. அவன் என்னாலே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேங்க்யூ. ஸோ ஸ்வீட் போத் ஆஃப் யூ. ஆக்சுவலி இன்றைக்கி உங்கள் பர்த்டேன்னு எனக்கு தெரியாது. கிரு தான் FBயில் பார்த்துட்டு சொன்னான். எவ்ரி இயர் பர்த்டே வரும்போதே ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணலன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேறு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பர்த்டே வருது. டெஃபினெட்லி உங்கள் ஃபேமிலி ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்களே. அதான் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி நைஸ். ஐ மீன் நீரா, உங்கள் ஐஜி என்ன டேக் பண்ணுறேன்? ஐஜி இல்லை, OMG. எனிவே உங்கள் அக்கா செஞ்ச கேக். எப்படி எங்கள் அக்கா கேக் செய்வாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐம் யுவர் பாஸ். ஸ்பெஷலாக உங்களுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்.
வீடு எப்போதும் கலகலன்னு இருக்கும்ல அக்கா தம்பி. ம் ஆமாம், மாமா வந்தால் இன்னும் ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலி. மாமா அக்காவோட ஹஸ்பண்ட். ஆ, உங்களுக்கு சிப்ளிங்ஸ்? ஒன்லி சைல்ட். நானும் அம்மாவும் தான். மாமா இங்கே கூட தங்கியிருக்காரு, அம்மாவோட பிரதர். அப்பா பாஸ்ட் அவே. ஓ, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி சாரி, நீங்கள் தான் அன்றைக்கி பாஸ்ன்னு தெரியாமல். அதை நான் அப்போவே மறந்துட்டேன். எனிவே தேங்க்ஸ் அகே. I think it's a birthday wish. Carry on. Good night. குட் நைட். பாஸ் ப்ரோ சாப்பிடல? எனக்கு வேணாம். அப்புறம் ஆனால் உங்க எப்படி கழிவு சார் இருக்கீங்க? ஓகே தேங்க்ஸ். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹே, தேங்க்யூ. அப்புறம் பயங்கர செலிப்ரேஷனா? கலீக்ஸ் கூட தான். அதிசயமாக இருக்கு. அருணுங்க கால் கூட பண்ணல. ஏன் உங்களுக்குள்ள ப்ராப்ளமா? இல்லை, ஆமாவா? எப்போ? ஒரு 1.5 மாதம் ஆச்சு விமல். அப்படியா? அப்போவே அவன் இங்கே கூப்பிட்டேன், என் கூட எமிரேட்ஸில் ஜாயின் பண்ணு. அவன் தான் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு இங்கே வரமாட்டேன்ட்டான். ஆமாம், இப்போ பார்க்குறதே இல்லை. ஏய் ஏய், எமிரேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அட்டென்ட் பண்ண சொல்லு. நீயே சொல்கிறியா? நான் பேசின சண்டை தான் வரும். சரி, நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யா ஷூர் திங். பாய். பாய். குட் நைட். So that's all about technology transfer from Germany to Malaysia. Okay, just to reiterate, learning German language is the first mandatory criteria for Malaysians to get a job placement in Germany. So in summary, learn German, work in Germany, earn in Euro, master their technology, come back to Malaysia as a skilled worker and serve our country towards greater advancement. Well, I am very, very happy and proud to say SLC's motto once again, we make language work for you. இன்டர்வியூ போனியா? சிமிலேட் அசஸ்மெண்ட் கம்பாஸ் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். அடுத்த லெவலுக்கு போகணும். கிடைக்கலன்னா என்ன பண்ண போகிறனோ? கிடச்சிருண்டா. உனக்கு மல்டி குரோ கமாண்ட் டைம்லாம் நல்லா தானே இருக்கு. எனக்கே கிடச்சிருச்சு. ரிலாக்ஸ் பண்ணு. சரி, நீரை எப்படி இருக்கா? பார்த்தே கொஞ்சம் நாள் ஆச்சுடா. அவ்வளோ ஒரு டின்னர் கூட கூப்பிட்டு போகணும் மச்சா. டேய், கண்டதெல்லாம் போட்டு யோசிக்காத. நீரை புரிஞ்சுப்பா. இல்லைடா, இன்னொரு கல்யாண ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போது டேய், நீ பாரு, அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது வேலை கிடச்சிருச்சுன்னு ஹாப்பியாக சொல்லுவேன். சரிடா, பாய். ஓகேடா, பாய். அருண், வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? நான் வேணும்னா என் கம்பெனியில் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கட்டா? நான் டிஸ்பேச் வழியா? ஆமாம், பைலட். எனக்குன்னு ஒரு இது இருக்கு. முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிப்பாட்டு. சரி, வேலை இல்லை, அதுக்கு ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற? நான் உன்னை என்ன பண்ணேன்? நீ இமோஷ்னலி டிஸ்டர்பாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது. லெட் மீ பி தேர் ஃபார் யூ. கூட பேசும்போது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இன்னும் குறை இருக்குன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஐ ஜஸ்ட் கான்ட் பி நார்மல் நீரா. ஏன் இப்படி பேசுற அருண்? என்ன ஏன் த்ரெட்டா பார்க்குற?
நான் உன்னை லவ் பண்ணும்போது நீ பைலட்டாவா இருந்த? அப்ப வேற இப்ப வேற நீரா. நீ பிஹேவ் பண்றது எனக்கு ஹர்ட் பண்ண தரும். இப்போ நீ ஹர்ட் ஆகுறதா உனக்கு பிரச்சனை. கையில காசு இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? Do you need any cash? Leave me alone, Neera. You are embarrassing me. அருண், போயிரு. நான் என்ன தப்பு பண்ண அருண்?